தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தனது முதல் அரசியல் மாநில மாநாட்டை நடத்தி முடித்துள்ளார். கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்குவதாக அறிவித்துள்ள விஜய் 2026 நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் அரசியல் மேற்படிப்பு படிக்க லண்டன் சென்றுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை லண்டன் சென்று விஜய் ரகசியமாக சந்தித்ததாகவும், இதனைத் தொடர்ந்து திமுகவை தவிர வேறு எந்த கட்சியையும் விமர்சிக்க கூடாது, குறிப்பாக விஜயை விமர்சனம் செய்யவே கூடாது என்று பாஜகவினருக்கு அண்ணாமலை உத்தரவிட்டதாகவும் தகவல்கள் வெளியானது. இதுகுறித்து தமிழக பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் கூறும்போது, லண்டனில் அண்ணாமலை விஜய் சந்திப்பு என்பது பொய்யான தகவல். அது மாதிரி எந்த சந்திப்பும் நடைபெறவில்லை. அண்ணாமலை படிப்புக்காக லண்டன் சென்றுள்ளார். அவர் யாரையும் ரகசியமாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளிடம் கேட்டபோது, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, தேர்தல் நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் விஜய் தெளிவாக விளக்கியுள்ளார். எங்களுடைய தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும். கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கும். தனது கடைசி திரைப்படத்தில் விஜய் நடித்து வருகிறார். விஜய் அண்ணாமலையை சந்தித்ததாக வெளியாகும் தகவல் தவறானது. கூட்டணி குறித்து விஜய் முடிவு செய்வார் என கூறினர். இதனிடையே தாவைக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கட்சியின் கொள்கைகள், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் தமது உரையில் கட்சி தலைவர் விஜய் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். அவரின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றிக் கழகம் வரும் 2026 நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது. இந்த சூழலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்புபடுத்தி வரும் உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்கள் முற்றிலும் தவறானது. ஆதாரமோ அடிப்படையோ அற்றது. ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலமாக அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் உள்நோக்கத்தோடு தான் தோன்றித்தனமாக சிலர் தெரிவிக்கும் பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்புபடுத்தி பரப்பப்படும் இதுபோன்ற உண்மைக்கு மாறான பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை இத்தகைய பொய்யான செய்திகளை உள்நோக்கத்துடன் பரப்புபவர்களுக்கு நினைவூட்டுகிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது. வெற்றி கொள்கை திருவிழாவில் கட்சித் தலைவர் ஆற்றிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழக மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள். எனவே மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.